வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான, எளிமையான, ஹெல்த்தியான பானம். என்னன்னு கேட்குறீங்களா? சுக்கு மல்லி காப்பி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி ஒரு சுக்கு காப்பி ஒன்று தயார் செய்ய போகிறேன். சுக்கு மல்லி காஃபி. இது எதுக்குன்னா, இருமலாக இருக்குது, வறட்டு இருமலாக இருக்குது, அந்த மாதிரி டயத்தில் த்ரோட் கொஞ்சம் பெயினாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. நம்ம வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாமே சூடான்னு தோணும். அதுக்கு இந்த பானம் இது குடிக்கலாம். சில சமயம் பார்த்திங்கன்னா உடம்பு வலி இருக்கும், டெம்பரேச்சர் பார்த்தா டெம்பரேச்சர் இருக்காது, அலுப்பாக இருக்கும். அந்த மாதிரி டயத்துலலாம் இது போட்டு குடிச்சிங்கன்னா நல்ல ரிலீஃபாக இருக்கும். இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. ராஜம் சுக்கு மல்லி பவுடர். ஸோ இந்த பவுடரில் நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 2 ஸ்பூன் இந்த சுக்கு மல்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். அதை இதில் நம்ம சேர்த்துடலாம். அதோட பனங்கல்கண்டு, இதுவும் இருமலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதுவும் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துட்றேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்தா தான் அந்த பவுடரோட எசன்ஸ் அந்த இதில் இறங்கி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேம் கூட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அது நல்லா கொதி வரட்டும். அந்த பனங்கல்கண்டும் நல்லா கரைஞ்சிரும். நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பனங்கல்கண்டும் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கப்பு எடுத்துகிட்டு அந்த கப்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றுறேன். 1 டீஸ்பூனா கூடவே ஊற்றலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதுவும் அந்த இருமலுக்கு ரொம்ப நல்லது, வறட்டு இருமலுக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கெலாம் நல்லது. ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூன் தேன் சேர்த்துருக்குறேன். இந்த தேன் இருக்கிற கப்லேயே இந்த சுக்குமல்லி காஃபியை இதில் ஊற்றிடுறேன். இதில் நான் பால் சேர்க்கலை. இது நம்ம எப்படி வேணாலும் குடிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இந்த பொடி போட்டு வேணும்னா பால் சேர்த்துக்கலாம், அல்லது இப்படியே பால் இல்லாமல் தேன் பனங்கல்கண்டு மட்டும் சேர்த்து குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேனை நான் கொதிக்கிறப்போ சேர்க்கலை. இந்த கப்பில் அடியில் ஊற்றி அது மேலே இந்த கொதிச்சதை ஊற்றிருக்கிறேன். இந்த சுக்குமல்லி காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து அதுக்குள்ளே அந்த ஏலை அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ஏலை அரிசியை நம்ம அப்படியே வாயில் ஒதுக்கி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை கடிக்க வேண்டாம், மெல்ல வேணாம், முழுங்க வேணாம். அப்படியே நம்ம வாயில் ஒதுக்கி வச்சுருந்தோன்னா அது அப்படியே அந்த எசன்ஸ் உள்ளே இறங்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தொண்டையில் இருக்கிற அந்த கரகரப்பு நல்லா குறைஞ்சிரும். இருமல் நல்லா கட்டுப்படும். இது 2ஐயும் இப்போ குடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துடலாம். குடிக்கிறதுக்கும் இந்த ஏலை அரிசி வாயில் ஒதுக்கிக்கிறதுக்கும் எடுத்து வச்சிடலாம். மழை நேரத்துக்கு தொண்டைக்கு இதமான சுக்குமல்லி காஃபி தயாராகிடுச்சு. இருமல் இருந்தாலும் இது குடிக்கலாம். அப்படி இல்லை, சாதாரணமாகவும் கொஞ்சம் நமக்கு இதமாக இருக்கும்னு நினச்சாலும் இது செஞ்சு குடிக்கலாம். நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த மல்லிங்கிறது நமக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும். அதனால் நைட்டில் குடிக்காதீங்க, ஈவினிங் டைம் அல்லது காலையில் குடிக்கலாம் இதை. ஸோ இந்த சுக்குமல்லி காஃபி குடிச்சிட்டு இருமலுக்காக கொஞ்சம் ஏலை அரிசியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ நம்ம சாருக்கு கொடுத்துடலாம். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.